இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடியது, அற்ப சுகத்தை தரவல்லது. டே மனிதா, நான் உன்னை நேசிக்கின்றேன், உனக்காக பெரும் பாக்கியங்களை தருவதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையிலே நான் உனக்கு சோதனையாக ஆக்கியிருக்கின்றேன். நான் அளவற்ற அருளாளனாக இருக்கின்றேன், என் புறத்திலே நீ வந்துவிடு என்று அல்லாஹ் கேட்கின்றார். இறைவா, மறுமை வாழ்க்கை என்கின்ற ஒன்று உண்மை. நீதான் என்னை படைத்தாய், ஆனால் என்னுடைய உள்ளத்திலே உன்னையும் வச்சுப்பேன், 9 பேரையும் சேர்த்து வச்சுப்பேன்னா அவனால் ஒரு தடுமாற்றத்தோடு தான் அவனுடைய வாழ்க்கை போகும். அவன் ஈடேற்றம் பெறுவது ரொம்ப ரொம்ப சந்தேகங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத், ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் அவனுடைய எண்ணங்களை அடிப்படையாக கொண்டதுதான். இவ்வளவு அழகான பொன்மொழிங்க. உன் செயல்ல தடுமாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பல சகோதரர்கள் சொல்லுவார்கள், பாய் நீங்க பேசுவது எல்லாமே எனக்கு புரியுது பாய், குர்ஆன் புரிகின்றது, ஹதீஸ் புரிகின்றது, நடைமுறை வாழ்க்கை என்று வந்து விட்டால் நான் தடுமாறி விடுகின்றேன். ஏன் தெரியுமா அந்த தடுமாற்றம்? செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது. அந்த எண்ணத்திலே அல்லாஹ் அங்கே இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் எனக்கு பெரியவன், உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் விட அனைத்தையும் விட அல்லாஹ்வை நேசிக்காத வரையிலே ஒருவன் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது. ஈமான் முதல்ல என்னங்கிறத விளங்கிக்கணும்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எனது அருமை சகோதரர்களே, மனித வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் மனிதன் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றானோ அப்பவெல்லாம் அவனுடைய முடிவுகளிலே பெரும்பாலும் குழப்பம் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடியும். இஸ்லாமிய மார்க்கம் இந்த வாழ்க்கை குறித்தான சில விஷயங்களை இந்த உலகத்திற்கு சொல்லுகின்றது. அது என்ன சொல்லுகின்றது என்பதை சரியான முறையில் ஒருவன் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், இஸ்லாமிய அடிப்படையிலான வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு தடுமாற்றமும் குழப்ப நிலையும் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கும். அந்த தடுமாற்றத்துக்கான காரண காரியங்கள் என்ன என்பதை கண்டறிவதற்காகத்தான் மனிதா தடுமாற்றம் ஏன் என்கின்ற தலைப்பில் இந்த ஜும்மாவுடைய உரையில் அது குறித்தான விளக்கங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, மனிதனிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை நீ வாழுகின்றாயே, உனக்கு என்ன வேண்டும், எதற்காக இந்த வாழ்க்கை என்று கேட்டால், ஒவ்வொரு மனிதனிடத்தில் ஒவ்வொரு விதமான திட்டங்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நான் இந்த மண்ணடிக்கு வந்து 30 வருடங்கள் ஆகிவிட்டது. சொந்தமாக நான் இந்த இடத்துல ஒரு வீடு வாங்க வேண்டும், இதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது, இதற்காகத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்று ஒரு மனிதன் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால், நீண்ட காலமாக நான் ஒரு சொந்த வியாபாரம் இல்லாமல் இருக்கிறேன், ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு சுய தொழில் இருந்தால் நல்லா இருக்கும், நான் ஒரு ஓனர் ஆகி அந்த ஓனர் சீட்டில் நான் போய் உட்காரணும், அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னும் சில பேரை எடுத்துக்கொண்டால், நான் இந்த பொண்ணை விரும்புகிறேன், இவளை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதுதான் என் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று சொல்லக்கூடிய சில இளைஞர்களும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்னும் சில பேரை எடுத்துக்கொண்டால், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க பாய், ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன், இன்னும் இந்த பையனை கட்டி கொடுத்துட்டேன்னு சொன்னால் என்னுடைய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கிடும், அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். இன்னும் சிலரை எடுத்துக்கொண்டால், அவருடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தோடு நான் நாட்களை கழிக்கவே இல்லைங்க, சம்பாத்தியம் வருமானம் என்று நான் எங்கெங்கேயோ ஓடிட்டேன், இருக்கிற இந்த கொஞ்ச நெஞ்ச காலத்தையும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களோடு நான் சந்தோஷமாக கழிக்க வேண்டும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் விருப்பமாக இருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு மனிதனையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால், உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று கேட்டால் அவனுக்கு என்று பல திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய, பல எண்ணங்களை வைத்திருக்கக்கூடிய காட்சி நாம பார்க்கின்றோம்.
அப்போ எதற்காகப்பா உனக்கு இந்த வாழ்க்கை வேணும் என்று கேட்டால், என்ன வேணும்னு கேட்டால் அதுக்கு ஒன்று சொல்லிடுறான். இந்த வாழ்க்கை எதற்காக வேண்டும் என்று கேட்டால், மேலே நான் எதெல்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் அடைவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டும். நான் என் கனவிலே ஒரு கோட்டையை கட்டி வைத்திருக்கின்றேன். அந்த லட்சிய கோட்டையை அடையக்கூடிய ஒன்றுக்காகத்தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற பதிலை பெரும்பாலான மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்போ ஒரு மனுஷன்ட்ட உனக்கு என்ன வேணும், இந்த வாழ்க்கை எதற்காக என்ற கேள்விகளுக்கு மிக தெளிவான ஒரு பதிலை அவன் கொடுக்கக்கூடிய நிலையில் இஸ்லாம் மனித வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகின்றது, இவன் வாழ்க்கைன்னு விளங்கி வச்சிருக்கிறான்ல, இஸ்லாம் இந்த மனித குலத்துக்கு வாழ்க்கை என்று எதை சொல்லுகின்றது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அது இந்த வாழ்க்கை குறித்து பேசுகின்றது. இந்த வாழ்க்கை என்பது அற்பமானது, அழிந்து போகக்கூடியது, கவர்ச்சியானது, ஏமாற்றக்கூடியது, அற்ப சுகத்தை தரவல்லது. இந்த உலகத்தில் யாருக்காக எதற்காக நீ வாழ்ந்தாயோ, எந்த மனைவிக்காக இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாயோ அந்த மனைவி உன்னை விட்டு ஓடிவிடுவாள். அந்த பிள்ளை உனக்கு பயன் தர மாட்டான். நீ சேர்த்து வைத்த சொத்து பத்துகள் எல்லாம் இருக்குல்ல, அது உனக்கு பயனளிக்காது. நீ பெரிய கூட கோபுரம் கட்டி அதில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று விரும்பினாயே, அந்த வீடு எல்லாம் நிலையற்றதாக ஒரு நாள் அழிக்கப்பட்டுவிடும். இங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் பஞ்சு பஞ்சாக ஒரு நாள் பறந்துவிடும். யாரெல்லாம் உனக்கு உதவியாக இருப்பார்கள் என்று நீ கற்பனை செய்தாயோ அவை அனைத்துமே உன்னை விட்டு போய்விடும். எந்த பதவிக்காக ஓடினாயோ, எந்த அதிகாரத்திற்காக ஓடினாயோ, இவை அனைத்துமே உனக்கு பயனளிக்காத ஒன்றாக இந்த உலகம் மாறிவிடும், இந்த வாழ்க்கை மாறிவிடும் என்று இஸ்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லுகின்றது. மனிதன் வாழ்க்கை என்று ஒன்றை கற்பனை செய்து கொண்டு ஒன்றை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதற்கு நேர் எதிரான ஒன்றை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுது. ஆஹா, இது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வாழ்க்கைனா என்ன, ஏன்னா இது இல்லை என்று டோட்டலாக இதை டெமாலிஷ் பண்ண பின்னாடி வேறு என்ன வாழ்க்கை என்று நாம் கேட்டோம் என்று சொன்னால், திருக்குரான் உலகத்துக்கு சொல்லுகின்றது, வாழ்க்கை என்று ஒன்று இருக்கின்றது. நீ ஒரு நாள் மரணிப்பால, இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றாய். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீ சென்று விடுவாய், மரணித்து விடுவாய். அந்த மரணத்துக்கு பின்னால் நீ உயிர் கொடுத்து எழுப்பப்படுவாய். மறுமை வாழ்க்கை என்கின்ற ஒன்று இருக்கின்றது. அந்த வாழ்க்கை தான் நிலையானது, அழிவில்லாதது, நிரந்தரமானது. நீடித்திருக்கக்கூடிய சுகங்களை உடைய சொர்க்கங்களும் துன்புறுத்தக்கூடிய வேதனை தரக்கூடிய நரகமும் இருக்கின்ற ஒரு நாள் இருக்கின்றது, அதுதான் மறுமை நாள். இந்த வாழ்க்கை என்பது சோதனைக்குரியது என்று ஒரு டெஃபினிஷனை தெளிவாக கொடுத்துவிட்டு, அப்ப இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு வரைவிலக்கணத்தை கொடுக்கின்றது. இந்த வாழ்க்கையில் இறைவன் யார் என்பதை நீ கண்டறிய வேண்டும். அந்த இறைவனுடைய அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்கான முயற்சிகளிலே நீ ஈடுபட வேண்டும். அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதை சுருக்கமாக சொல்லுவாங்க, இறைவனை வணங்குவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை தரப்பட்டிருக்கின்றது. இதை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு பேர் முஸ்லிம். இதை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவருக்கு பேர் காஃபிர். இப்போ மனிதனுக்கு முன்னால் ரெண்டு சமமான வாய்ப்பு இருக்கு. அவன் ஏற்கவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம். ரெண்டு வாய்ப்பு இருக்கு. என் கண்ணு முன்னாடி நான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, என் கண்ணுக்கே தெரியாத ஒரு வாழ்க்கை, அது இந்த திருக்குரான் இந்த உலகத்துக்கு சொல்லுகின்றது. இப்போ நான் இதை ஆய்வு செய்து யோசித்து சிந்திச்சு பார்த்து, ஆமாம் இப்படி ஒன்று இருக்குது என்று நான் நம்பிக்கை கொண்டால் எனக்கு பேர் தான் முஸ்லீம். மக்கத்து காஃபிர்கள் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொன்ன நேரத்தில் நாம் வாழ்கிறோம், மரணிக்கின்றோம்.
திருப்பி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல் என்கின்ற ஒன்று இல்லை, மறு உலக வாழ்க்கை என்கின்ற ஒன்று இல்லை என்று இந்த மறுமை வாழ்க்கையை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள். இப்படி ஏற்க மறுத்த காரணத்தினால் அவர்கள் நிராகரிப்பு, அல்லாஹ் கூட ஏற்றுக்கிறான் பாருங்க, அல்லாஹுடைய ஒரு குறிப்பிட்ட தன்மையை ஏற்றுக்கிறான். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த வாழ்க்கை விஷயத்தில் மறு உலக வாழ்க்கையை அவன் ஏற்க மறுத்து விடுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ இந்த ரெண்டு வாழ்க்கையில் ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க, அதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லைப்பா என்று இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசங்கள் அனைத்தையுமே மறுத்துவிட்டு இந்த உலக வாழ்க்கை தான் நிரந்தரமானது என்று ஒருவன் வாழ்கின்றான் என்று சொன்னால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறான். அவனை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை, அவன் கதை முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லைங்க மறுமை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, நான் ஏற்றுக்கிறேன் என்று சொல்கிறாங்க. நல்ல வார்த்தை கவனிங்க என்று சொல்லுகின்றார்கள். இப்படி சொல்லுகின்ற காரணத்தினால் அவர்கள் முஸ்லிம்களாக ஆகிவிடுவார்களா என்றால், வாயளவிலே ஒருவர் மறுமை வாழ்க்கை இருக்கின்றது என்று சொல்லுகின்ற காரணத்தினால் அவர் முஸ்லிமாக ஆகிவிட மாட்டார். ஏனென்று சொன்னால், இந்த மறுமை வாழ்க்கையை உளமாற அவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில அவர் கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்றது. அல்லாஹ் மறுமை பற்றி சொல்லி காட்டிவிட்டு அந்த மறுமைக்காக ஒருவன் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் முன்வைக்கின்றான். அந்த வாழ்க்கை திட்டத்தை ஒருவன் கைகளிலே ஏந்தி கொண்டு வாழ்வான் என்று சொன்னால் அப்ப அவன் அந்த கொள்கையில உறுதியா இருக்கின்றான் என்று பொருள். ஆனால் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிட்டு வாயளவிலே சொல்லிவிட்டு மீண்டும் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சியில, இந்த உலகத்தில் இவன் கட்டிய கனவு கோட்டையை அவன் அடைகின்ற போராட்டத்தில் அதற்கான முயற்சியில ஈடுபட்டு விடுவான் என்று சொன்னால், அதிலே தன்னுடைய காலத்தை கழிப்பான் என்று சொன்னால், அவனுடைய நம்பிக்கை என்பது அங்கே கேள்விக்குறியாக ஆகிவிட்டது. இந்த நம்பிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ எதை நம்பினாயோ அந்த நம்பிக்கையின் பால் நீ செல்ல வேண்டும். இதுவா அதுவா என்கின்ற நிலை வைக்கப்பட்டால், இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்கின்ற ஒரு தெளிவான முடிவை சிலரால் எடுக்க முடியவில்லை. அவன் தடுமாறுறான், குழப்பத்துக்கு உள்ளாகின்றான். அந்த தடுமாற்றத்துக்கும் குழப்பத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். ஒரு தெளிவான முடிவு இல்லை. தெளிவான முடிவு இல்லாத நேரத்தில் அவனுடைய வாழ்க்கை எங்கேயும் இல்லாம நிராகரித்தவன் இருக்கான்ல, அவனாவது இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இதை நம்புகின்றான்ல, மறுமை வாழ்க்கை இருக்கு நம்பி சிலர் அதுக்குள்ள போனார்கள்ல, அவர்கள் ஒரு தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வாழ்க்கை பாதைக்குள்ள பயணித்து விட்டார்கள். நான் நம்புகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வின் பாதையிலும் போகாம இந்த உலகத்தினுடைய கட்டமைப்பின் பக்கமும் கொஞ்சம் சாய்ந்து கொண்டு இதற்கும் அதற்கும் மத்தியிலே தள்ளாடக்கூடியவனாக ஒருவன் ஆகின்றான் என்று சொன்னால், அதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், தெளிவான முடிவு அவனிடத்தில் இல்லை என்று அர்த்தம். இந்த தெளிவான முடிவு ஏன் ஏற்படவில்லை என்று சொன்னால், இதை ஒருவன் பொறுமையாக நிதானமாக உட்கார்ந்து யோசிக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். நான் ஒரு அடிப்படையில் நம்ம எல்லாருமே மனிதர்கள் தாங்க. இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்ல, உலகத்தில் 800 கோடி பேருக்கு என்ன இயல்பு இருக்குதோ அந்த இயல்போது படைக்கப்பட்டவர்கள் தான் நாமும். நம்மிடத்தில் மலக்குமார்களுக்குரிய தன்மை வந்து விடவில்லை, நாம் மனிதனாகத்தான் இருக்கின்றோம். இப்படி மனிதனாக இருக்கக்கூடிய என்னிடத்தில் நான் மறுமை வாழ்க்கை குறித்து நம்புகின்றேன் என்று சொன்னால் அது உண்மையா, அது இருக்கின்றதா, அது குறித்தான ஆய்வுகள், அது குறித்தான சிந்தனைகளிலே ஒருவன் போய் அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அதை உறுதியாக நம்பி ஒரு தெளிவான முடிவு எடுத்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில தடுமாற்றமற்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஆனால் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? ஒரு தடுமாற்றத்தில் அவன் சிக்கி தவிக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த தடுமாற்றத்திலே இருந்து அவன் மீள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழி என்ன? அல்லாஹ் திருக்குரானில 4வது அத்தியாயத்துடைய 175வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். யார் அல்லாஹுவை நம்பி
அவனை பற்றி பிடிக்கின்றார்களோ அவரை அவனுடைய கருணையிலும் அருளிலும் நுழையச் செய்வான். அவர்களை தன்னிடம் வருவதற்குண்டான நேரான பாதையை அவர்களுக்கு காட்டுவான். இப்போ பாருங்க, யார் அல்லாஹுவை நம்பி என்று சொல்லி அந்த நம்பிக்கைக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் இதில் சேர்க்கிறான். என்ன சேர்க்கிறான்? நம்பிக்கை கொண்டதுக்கு பின்னால் யார் அல்லாஹுவை பற்றி பிடிக்கின்றார்களோ. அப்போ அல்லாஹுவை பற்றி பிடிக்கிறதுனா என்ன? பொதுவாக நாம் ஒன்றை பற்றி பிடிப்பதாக இருந்தால் நமக்கு என்ன தேவைப்படும்? ஒரு பஸ் வேகமாக போகுது, எப்பா நீ கீழே விழுந்துட போகிறப்பா கம்பியை பற்றி பிடிச்சிக்க அப்படின்னா நம்ம கையை வச்சு அந்த கம்பியை பற்றி பிடிச்சிக்கலாம். கையில் நம்ம பணத்தை வச்சுருக்கோம், நமக்கு பணம் கொடுத்த ஓனர் சொல்கிறாரு, எப்பா பேகை மிஸ் பண்ணிடாத, நல்லா பற்றி பிடிச்சிக்க, எவனா திருடிட்டு போயிட போகிறான் அப்படின்னா அந்த பையை பற்றி பிடிச்சிக்கணுங்கிறது புரியுது. இப்போ அல்லாஹுவை நான் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வை கண்ணால் பார்த்ததும் கிடையாது, மற்ற கடவுளர்கள் மாதிரி ஒரு கல்லாலேயோ மண்ணாலேயோ செஞ்சு உருவமாக எனக்கு வைக்கவும் இல்லை, அந்த உருவ வழிபாட்டை நான் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இப்போ நான் அல்லாஹ்வை நான் எப்படி பற்றி பிடிப்பது? இந்த கேள்விக்குண்டான பதில் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் ஏற்கனவே நமக்கு இருந்த தடுமாற்றம் இந்த பதில் கிடைக்கும் போது நமக்கு நீங்கிரும். இப்போ அல்லாஹ்வை பற்றி பிடிப்பது என்று சொன்னால் அப்போ இங்கே அல்லாஹ் எதை பற்றி சொல்லி காட்டுறான்? ஒரு மனிதனுடைய சிந்தனையில் அவன் பலவற்றை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றான். இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்பதை ஒருவன் தன்னுடைய எண்ணங்களிலே சிந்தனைகளிலே ஏந்தி கொண்டான். அப்போ சதா சர்வ காலமும் அவனுடைய சிந்தனையில் என்ன இருக்கும்? அந்த பொண்ணை பற்றின நினைவுகளே இருக்கும். அப்போ இவன் யாரை பற்றி பிடிச்சிருக்கிறான்? அந்த பெண்ணை பற்றி பிடித்து கொண்டான். சிலர் வியாபாரத்தை பற்றி பிடித்துக் கொள்வார்கள். அதற்கான அடையாளம் அவர்களிடத்திலிருந்தே வெளிப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அவங்களே சொல்லுவாங்க, பாய் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினா கடையுடைய ஞாபகம் வருது. ஏன் கடையுடைய ஞாபகம் வருது அப்படின்னா அவருடைய சிந்தனையிலே அவர் பொருளாதாரத்தை பற்றி பிடித்துக் கொண்டார், வியாபாரத்தை பற்றி பிடித்துக் கொண்டார். அவர் சதா சர்வ காலமும் இதை எப்படி டெவலப் பண்ணலாம், சின்ன கடையை பெரிய கடையாக எப்படி ஆக்கலாம் என்று பொருளாதாரத்தை குறித்து அவர் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கார். சில பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பற்றி பிடித்துக் கொள்வார்கள். பையன் எங்கே போனான், எங்கே வந்தான், ஒய்ஃபுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் தெரியலையே, விட்டுட்டு வந்தனே, அவங்க இருப்பாங்களோ என்னாச்சோ என்று குடும்பத்தை பற்றிய பதட்டத்திலேயே சில பேர் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பார்கள். சில பேர் பதவிகளை குறித்து யோசித்து கொண்டே இருப்பார்கள். இந்த ஆட்சி கட்டிலே நாம் அமருவோமா, நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சிடாதா, நாம எம்எல்ஏ ஆகிற மாட்டோமா, அந்த சிம்மாசனத்தில் போய் நாம் அமர மாட்டோமா என்ற கனவு கண்டு கொண்டே இருப்பான். ஒரு நாள்ல 2 நாள்ல வருட கணக்கில் 30 வருடம் 40 வருடம் என்ன செய்வான்? அந்த சிந்தனையிலேயே இருப்பான். அப்ப இவனுடைய மனதிலே, இவனுடைய சிந்தனையிலே, இவனுடைய உள்ளத்திலே எது ஆட்கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் பதவி என்கின்ற ஒன்று அவனை ஆட்கொண்டு இருக்கின்றது. ஒரு வீடை கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வெறித்தனமான சிந்தனை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நுழையும் என்று சொன்னால் அவனுடைய ஸ்கெட்செலாம் ரொம்ப ப்ராப்பராக இருக்குங்க. அவன் முடிவு எடுக்கிறான்ல, அவன் எடுக்கிற முடிவு தானேங்க. அதுக்காக என்ன செய்வான்னா டெய்லி 1000 ரூபா எடுத்து வைக்கணுங்க. அப்போ மாதம் எவ்வளோ ஆச்சு? 30,000. வருஷத்துக்கு 3,60,000. 10 வருஷத்தில் 36 லட்சம். 30 வருஷம் நம்ம பிளான் பண்ணோம் சொன்னால் 1,08,00,000 ரூபா. ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் நாம் ஒரு இடம் வாங்கிடலாம், அப்படி இப்படி பெரட்டி ஒரு வீட்டை கட்டிடலாம். இந்த 30 வருட கனவுக்காக 1000 ரூபா எடுத்து வைக்க ஆரம்பிப்பான். அவன் வாழ்றதே அதுக்காகத்தாங்க. இந்த சிந்தனையிலே தான் அவனுடைய ஓட்டம் போய் கொண்டிருக்கும். என்ன, அந்த இலக்கு சிலருக்கு பெருசா இருக்கும், சிலருக்கு சின்னதா இருக்கும். ஒரு KTM பைக் வாங்க வேண்டும் என்ற ஒரு இளைஞனுடைய மனசுல போயிருச்சுன்னு வைங்களேன், அது வாங்குற வரைக்கும் 5 வருஷம் ஆச்சுன்னா அதை பத்தி மட்டும்தான் அவன் யோசிப்பான். ரொம்ப ஷார்ப்பா இருப்பான் அந்த விஷயத்துல. அப்ப மனிதர்கள் எதையெல்லாம் பற்றி கொண்டிருக்கின்றார்கள், உன் உள்ளத்தில் எந்த நினைவுகள் நிழலாடி கொண்டிருக்கின்றது, தூக்கத்திலும் விழிப்பிலும் கனவிலும் வண்டி ஓட்டும் போதும் பேசும் போதும். அந்த பைக்கு வாங்கணும்னு சொன்னான்ல, அதுக்கு அடையாளத்தை சொல்கிறேன். பேசிக்கிட்டே இருப்பான். அங்கே KTM பைக் போச்சுன்னு வைங்களேன், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான், அதை பார்ப்பான் அப்படியே. ஏன்னா அவனுடைய முழு சிந்தனையும் அதுக்குள்ளே தானே இருக்குது. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். பெண்களை குறித்தான சிந்தனை சில பேருக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்.
அதில் ரொம்ப பலகீனமாக இருப்பான். உங்கள்கிட்ட பேசிக்கிட்ட டக்குன்னு கண்ணு அந்த பக்கம் போகும். அங்கே ஒரு லேடிஸ் போனாங்கன்னா அப்படியே பார்வை தடுமாற விட்டுருவான். அப்போ சிந்தனையில் எதையோ நீ பற்றி கொண்டிருக்கின்றாய். உன் உள்ளத்திலே, உன் எண்ணத்திலே, உன் சிந்தனையிலே நீ என்னைத்தான் பற்றி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். என்னை மட்டும்தான் உன்னுடைய உள்ளத்திலே குடியமர்த்த வேண்டும். என்னை வைக்க வேண்டிய இடத்திலே எனக்கும் மேலாக நீ மற்றவர்களை கொண்டு வந்து வைப்பாய் என்று சொன்னால், மற்றவற்றை கொண்டு வந்து நீ வைப்பாய் என்று சொன்னால் நீ தடுமாற்றத்தில் தான் இருப்ப. சந்தேகமே இல்லை, எழுதி வச்சுக்குங்க. ஒரு பொண்ணை ஒரு தகப்பன் ஆசையாக வளர்க்கிறார். அவ்வளவு அன்பை கொடுக்கிறார், அன்பை பொழிகின்றார். தகப்பனுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் அந்த பெண் மகிழ்ச்சி அடைகின்றார். வயசுக்கு வராங்க, 17-18 வயசு ஆகுது, கல்லூரிக்கு அனுப்புறாங்க. அந்த பெண் இன்னொரு பையனிடத்தில் அதனுடைய உள்ளத்தை பறிகொடுத்து விட்டால், அந்த உள்ளத்தில் தகப்பன் மீது உள்ள பாசமும் இருக்குது, இன்னொரு இளைஞன் மீதும் அந்த பாசத்தை கொடுத்துட்டா, உள்ளத்தை பறி கொடுத்துட்டா. இப்போ அந்த பொண்ணுடைய நிலைமை என்ன? அத்தா வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்தா இந்த பெண் தடுமாற்றத்துக்கு உள்ளாயிருவான். ஏன்? அத்தா பார்க்குற மாப்பிள்ளை அவரால் கெட்டுவதில் என்ன முடிவெடுக்கிறாங்க? ரெண்டாவது, தடுமாற்றம் வருமா வராதா? நான் ஒருவனை நேசித்துக் கொண்டிருக்க, நீ ஒருவனை திருமணம் செய்ய சொல்லுகின்றாயே, நான் உன்னையும் நேசிக்கிறேன் உன்னையும் நேசிக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிட்டு செத்துட்டா. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். நடந்த விஷயம், உண்மையை சொல்றேன். என்னால் நான் மனசில் ஒருவனை நினைத்து கொண்டு அனுபவத்தில் ஒருவனோடு என்னால் வாழ முடியாது என்று வாழ்க்கையவே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பொண்ணு போயிட்டா. இப்படி ஒவ்வொருத்தருமே. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் தான் உன்னை படைத்தேன், என்னை வணங்குவதற்காகத்தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தேன். இந்த வாழ்க்கையில என்னுடைய அருளை நீ தேட வேண்டும், என்னுடைய பொருத்தத்தை நீ தேட வேண்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த உலகத்தினுடைய சுகபோகங்களிலே உன்னுடைய உள்ளத்தை நீ பறி கொடுப்பாய் என்று சொன்னால் நீ தடுமாற்றத்துக்கு உள்ளாகி விடுவாய், நீ தடம் மாறி விடுவாய், நீ என்னை விட்டு விலகி விடுவாய். அந்த கவர்ச்சி அனைத்துமே ஷைத்தானால் கவர்ச்சியாக்கப்பட்டது. இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடியது, அற்ப சுகத்தை தரவல்லது. டே மனிதா, நான் உன்னை நேசிக்கின்றேன், உனக்காக பெரும் பாக்கியங்களை தருவதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த வாழ்க்கையிலே நான் உனக்கு சோதனையாக ஆக்கியிருக்கின்றேன். நான் அளவற்ற அருளாளனாக இருக்கின்றேன். என் புறத்திலே நீ வந்துவிடு, உன் உள்ளத்திலே எனக்கு மட்டும் இடத்தை கொடு என்று அல்லாஹ் கேட்கின்றார். இறைவா, மறுமை வாழ்க்கை என்கின்ற ஒன்று உண்மை. நீதான் என்னை படைத்தாய், ஆனால் என்னுடைய உள்ளத்திலே உன்னையும் வச்சுப்பேன், 9 பேரையும் சேர்த்து வச்சுப்பேன்னா அவனால் ஒரு தடுமாற்றத்தோடு தான் அவனுடைய வாழ்க்கை போகும். அவன் ஈடேற்றம் பெறுவது ரொம்ப ரொம்ப சந்தேகங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத், ஒவ்வொரு மனிதனுடைய செயலும் அவனுடைய எண்ணங்களை அடிப்படையாக கொண்டதுதான். இவ்வளவு அழகான பொன்மொழிங்க. உன் செயல்ல தடுமாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பல சகோதரர்கள் சொல்லுவார்கள், பாய் நீங்க பேசுவது எல்லாமே எனக்கு புரியுது பாய், நீங்கள் சொல்லுகின்ற பயான் எனக்கு புரிகின்றது, குர்ஆன் புரிகின்றது, ஹதீஸ் புரிகின்றது, நடைமுறை வாழ்க்கை என்று வந்துவிட்டால் நான் தடுமாறி விடுகின்றேன். ஏன் தெரியுமா அந்த தடுமாற்றம்? செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டது. அந்த எண்ணத்திலே அல்லாஹ் அங்கே இருக்க வேண்டும். அல்லாஹ் தான் எனக்கு பெரியவன், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் விட அனைத்தையும் விட அல்லாஹ்வை நேசிக்காத வரையிலே ஒருவன் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது. ஈமான் முதல்ல என்னங்கிறத விளங்கிக்கணும்ல. ஈமான் கொண்டன் என்று நாமெல்லாம் நெசிஞ்சிருக்கோம், நம்மளை ஏமாத்திக்கிறோம். நம்முடைய ஈமானை அளப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். இங்கே யாரெல்லாம் பாவாத்மா பேசுகிறவர் பெரிய பரமாத்மா என்பதற்காக இந்த உரை எடுக்கப்படவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் ஈமான் கொண்டிருக்கின்றேன் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. அந்த ஈமான்னா என்னங்கிறத யார் தான் சொல்லணும்? படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்ல வேண்டும். அவன் சொல்லுகின்றான், நீ நம்பிக்கை கொண்டாய் என்று சொன்னாய். அது என்ன தெரியுமாடா பொருள்? அதுக்கு நீ என்னை தான் பற்றி பிடிக்க வேண்டும்.
அப்படி நீ பற்றி பிடித்தால் அல்லாஹ் சொல்றான், என்னுடைய புறத்திலிருந்து நான் உனக்கு என்னுடைய அருளை தருவேன், என்னுடைய கருணையை உன் மீது பொழிவேன், என் புறத்தில் நீ வருவதற்குண்டான நேரான பாதையை, சிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை நான் உனக்கு காட்டுவேன். நீ என்ன பற்றி பிடிக்கலன்னா, வேற ஏதாவது நீ பற்றி பிடித்து கொண்டால் என் புறத்தில் வரக்கூடிய நேரான பாதையை விட்டு சைத்தான் உன்னை வழிகெடுத்துருவான். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான். கிராமப்புறத்து அரபிகள் சொன்னார்கள், காலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்றான், நீ ஈமான் கொண்டன்னு சொல்லாத, இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் வேணா நீ சொல்லிக்க. அல்லாஹ் ஏன் அந்த ஈமானை ஏற்கவில்லை என்று சொன்னால், அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுக்கு தர வேண்டிய இடத்தை குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்க, அல்லாஹ்வுக்கு தர வேண்டிய இடத்தை பொருளாதாரத்துக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு கொடுத்திருந்தா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அல்லாஹ் போருக்கு உத்தரவிடுறான். ஆனா அவங்க சொன்னாங்க, எங்களுடைய பொருளாதாரமும் எங்களுடைய குடும்பமும் பாதுகாப்பற்றதாக இருக்கின்றது, அதனால நாங்க போருக்கு வர முடியல என்று என்ன செய்யறாங்கன்னா நபியிடத்தில் காரணம் சொல்றாங்க. அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுறான், இவர்கள் பொய்யர்கள், தங்கள் உள்ளங்களில் இல்லாததை தங்களுடைய வாய்களிலே அவர்கள் மொழிகின்றார்கள், பொய் சொல்றாங்கிறான் அல்லாஹ். ஏன் இந்த ஈமான அல்லாஹ் ஏத்துக்கல? நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு உண்டான ஆதாரத்தை பாருங்க. இந்த வசனத்துல ஒரு சாமானிய மனிதன் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஈமானே கொள்ளாதவனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம்ல, அவன் இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை, மனைவியை, பதவியை, காசை, பணத்தை, சொத்தை, சுகத்தை, அதிகாரத்தை அவன் ஒரு இலக்கு வைக்கிறான், அந்த இலக்கை நோக்கி போறான், அதுதான் வாழ்க்கை நம்புறான். நீ அதையே செய்வை என்று சொன்னால் இது எப்படி ஈமான் ஆகும் என்று கேட்டுதான் அல்லாஹ் என்ன செய்றான்? அந்த ஈமானை ரிஜெக்ட் பண்ணிடுறான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் நுழைந்து விட்டால் அவன் எப்படி இருப்பான் என்பதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை அல்லாஹ் நம் கண்ணுக்கு முன்னாடி காட்டுகின்றான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீ இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்று என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். காரணம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம மொத்தமா பேசின இந்த பயானுடைய கதாநாயகனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து காட்டுறாங்க. எனக்கு எல்லாமே அல்லாஹ் தான், அல்லாஹ்வை நான் பற்றி பிடித்து கொண்டேன், அல்லாஹ்வை நான் பற்றி பிடித்தால்தான் அவனுடைய புறத்திலிருந்து எனக்கு அருள் கிடைக்கும், அல்லாஹ் என்னை சிராத்தல் முஸ்தகீம் நேரான பாதையில என்னை ரப்புல் ஆலமீன் நடத்துவான் என்பதை புரிந்து கொண்டு இப்ப அல்லாஹ்ட்ட கமாண்ட் வருது, பொண்டாட்டியை கொண்டு போய் பாலைவனத்தில் விடு, இந்தா விட்டுறேன், பிள்ளைய அறுத்து குர்பானி கொடு, இந்தா கொடுத்துட்றேன். நான் கேட்கிறேன், இது நடைமுறையில் உங்களுக்கோ எனக்கோ ஏன் சாத்தியமாக மாட்டேங்குது? ஒரு தூக்கத்தை விட முடியல, எங்க பொண்டாட்டியை கொண்டு போய் பாலைவனத்தில் விடுறது ரெண்டாவது இருக்கட்டும், ஒருவன் படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றான், தன் உறக்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹுடைய அழைப்பை அவனுக்கு ஏற்க முடியவில்லை என்று சொன்னால் அந்த ஈமானுடைய தரம் என்ன? என்னுடைய உள்ளத்திலே நான் எதை நேசிக்கின்றேன்? என் உடலை நேசிக்கின்றேன், அந்த தூக்கம் தரக்கூடிய சுகத்தை நான் நேசிக்கின்றேன், அதற்கு நான் முன்னுரிமை கொடுத்து விட்டேன், அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப நான் அல்லாஹ்வுடைய அழைப்பை என்ன செய்யறேன்? அந்த இடத்துல புறக்கணித்து விட்டு என்னுடைய சுகம்தான் பெரிது என்று தூங்குவேன் என்று சொன்னால், ஃபஜ்ர் தொழ மாட்டேன் என்று சொன்னால், அப்ப அந்த ஈமான் என்னாச்சு? அந்த நம்பிக்கையினுடைய தரம் என்ன? நீங்க சிந்திச்சு பாருங்க. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான கட்டளைகள், அந்த கட்டளைகளை ஏன் பின்பற்ற முடியவில்லை என்று நாம் சிந்தித்து பார்த்தால் எங்கே நாம் தடுமாறுகின்றோம்? சில பேர் என்ன செய்வாங்க? தூக்கத்தில் எந்திரிப்பாங்க, நாம யாரையுமே குறை சொல்ல விரும்பல, எந்திரிப்பாங்க, தொழுகணும்னு நினைப்பாங்க, தூங்கணும்னு நினைப்பாங்க, இந்த பக்கமா அந்த பக்கமா, தொழுகிறதா தூங்குறதா, தொழுகிறதா தூங்குறதா, தடுமாற்றம் வந்துச்சுனாலே கீழே விழுவ போதாங்க அர்த்தம். ஒரு பம்பரம் இருக்குல்ல, நீங்க அதை வேகமா சுத்தி விடுங்களேன், அது தடுமாறாத வரையில சுத்திக்கிட்டே தான் இருக்கும். எப்ப கீழே உழ போகுதோ அதுக்கு முன்னாடி அது தடுமாற ஆரம்பிக்கும், அப்படியே தட தடன்னு ஆடும். ஆடுனால என்ன அர்த்தம்னா உழ போகுதுன்னு அர்த்தம். ஒருவன் தூங்குகின்றான், நாம்
காலையில் இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்கின்ற உள்ளுணர்வோடு இருந்து நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இடம் இருக்கு, அவனுடைய கட்டளைகளுக்கு நான் கட்டுப்படுவேன் என்பது ஃபோக்கஸ்டாக இருக்கிறான். எந்திரிச்ச உடனே என்ன செய்வான்? புத்துணர்ச்சியாக அல்லாஹ்வை வணங்குவதற்கு அப்படி ஆனந்தமாக ஓடுவான். தடுமாற்றமே அவன்கிட்ட இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுக்கு வைக்க வேண்டிய அந்த இடத்துல அந்த சுகத்தை கொண்டு போய் தூக்கம் என்கின்ற அந்த சுகத்தை வச்சுட்டான், தடுமாட்டம் வந்து. அப்போ தான் அலாரத்தை அடிப்பான். 5 நிமிஷத்துக்கு ஒரு அலாரம் அவனே வச்சுப்பான், நைட்டே வச்சுப்பான். 2 நிமிஷத்துக்கு ஒரு அலாரம், 5 நிமிஷத்துக்கு ஒரு அலாரம், அதை அடிக்க என்ன செய்வான்? தலையில் அடித்து அதோட என்ன செஞ்சிருவானாக்க தடுமாட்டத்திலே தூங்கி விடுவான். நம்மள சில பேர் இடத்துல நீங்கள் பாருங்க, இந்த ஃபஜ்ர் தொழுகை மட்டும் இல்லைங்க, தொழுகைங்கிறத நாம் வந்து ஒரு குறியீடாகத்தான் இந்த இடத்துல கொண்டு வரோம். வியாபாரம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். சீசன் வியாபாரம் என்று வந்துவிட்டால் சில நேரத்தில் இதுவும் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். நோன்பு நேரத்தில் தீபாவளி வந்துருச்சு. அப்போ நம்ம வியாபாரிகளில் ஒரு சாரார் என்ன செய்கிறாங்கன்னா, அது வந்து தொடர் கடைகள், வரிசையாக கடைங்க இருக்கும்ல, பஜார் மாதிரி உள்ள ஏரியா. ஒரு நாளைக்கு வியாபாரமே எப்படி பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா வியாபாரம் ஓடும். அதாவது 5000 ரூபா வியாபாரம் பண்ணுறவருக்கு 1.5 லட்சங்கிறது வாழ்நாள் இலக்கு. இவர் இந்த பொருளாதாரத்தின் பால் தேவை உடையவராக இருக்கிறார். எனக்கு இந்த பொருளாதாரம் தான் பெருசுன்னு நினைக்கிறார். என்ன செய்கிறாருன்னா தடுமாற்றம் வருது. நோன்பு வைக்கிறதா? ஏன்னா நோன்பு வச்சா அந்த 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு ஈடு கொடுக்க முடியல அவராக நினைக்கிறார். அப்போ நோன்பை விடுறதா தீபாவளி வியாபாரத்தை விடுறதா? தடுமாறி நோன்பை விட்டுறேன், நான் என்ன செய்கிறேன்? தீபாவளி வியாபாரத்தை பண்ணிக்கிறேன் என்று நோன்பை விட்டு தீபாவளி வியாபாரத்தை பண்ணுறார். அப்போ இந்த தடுமாற்றத்துக்கு காரணம் என்ன? கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலை. எதை ஃபிக்ஸ் பண்ணலை? எனக்கு எது வேணும், எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் வேணும் என்ற முடிவை ஒருவன் சரியாக எடுத்து விடுவான் என்று சொன்னால் அவன் அல்லாஹ்வே பற்றி பிடிச்சுக்குவான். இப்போ அல்லாஹ்வை பற்றி பிடிச்சுக்கிட்டா என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அதெல்லாம் நான் தரேன் தானே சொல்கிறான். அல்லாஹ்வை பற்றி பிடிக்கிறேன், அல்லாஹ்வை பற்றி பிடிக்கிறோம் என்று ஒருவன் போகிவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தான் சொல்கிறான், நான் எனக்கு என்னுடைய ரஹ்மத்தை தரேன்ப்பா, என்னுடைய அருளை நான் தருகின்றேன். அல்லாஹ் ரஹ்மத்தை தரான்னு சொல்றானே, அல்லாஹ் அருளை தரேன்னு சொல்றானே, அதுக்கு என்ன பொருள்? எதை நீ இந்த உலகத்தில் வேண்டும் என்று ஓடி போய் பெறுகின்றாயோ அவை அனைத்துக்குமே நான் தான் சொந்தக்காரன், அதை நான் உனக்கு தரேங்கிறான் அல்லாஹ். தடுமாறாத, நீ சிந்திச்சு பார். எந்த அருளை இந்த உலகத்தில் நீ சுவைத்து கொண்டு என்னை விட்டு ஓடுகின்றாயோ அந்த அருளுக்கும் நான் தானப்பா சொந்தக்காரன். அந்த அருளை நான் தடை செய்து விட்டால் அதை கொண்டு வரக்கூடிய கடவுள் உனக்கு யாராவது இருக்கின்றார்களா? வானங்களில் பூமியிலும் இருக்கக்கூடிய சாவி என்னிடத்தில் இருக்கின்றான் அல்லாஹ். சாவி இருக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? பூட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் ஒன்றை பூட்டி விட்டா, நான் உன்னை லாக் பண்ணிட்டா, நீ இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்க கூடாது, நீ உன்னுடைய கனவு கோட்டை கட்டக்கூடாது, நீ உன் பையனை ஐஎஸ் ஆக ஆக்கக்கூடாது, உன் வாழ்க்கை இப்படிதான் தறிக்கட்டு போகணும், நீ பிச்சைக்காரனாக ரோட்ல தான் அலையணும் என்று நான் முடிவு செய்து விட்டால் நாம் போட்ட பூட்டை உடைக்கிறதுக்கு உண்டான சாவி இந்த உலகத்தில் யாரிடத்தில் இருக்கின்றது என்று அல்லாஹ் கேட்கிறான். என்னுடைய ரஹ்மத்தை நான் தடை செய்து விட்டால் ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய கடவுளர்கள் உன்னிடத்தில் இருக்கின்றார்களா? இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் நான் தாண்டா அதிபதி, எங்க என்னை விட்டுட்டு ஓடுற? நான் கேட்கிறேன். அல்லாஹ் ஒரு அடியானை பார்க்குறான், அல்லாஹ் டைம் கொடுக்குறாங்க ஒரு அடியானுக்கு, ஏய் வந்துடுறாங்கிறான். அவன் இழிவான மன இச்சையை பின்பற்றி கொண்டு எனக்கு இதுதான் வேணும் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு கடையில் உட்காந்து கல்லாவை தேய்ச்சிக்கிட்டு இது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கே இது நல்லா இருக்கேன்னு போகிறான். அல்லாஹ் அவகாசம் கொடுக்குறான், டே வந்துடுறா வேணாண்டது அழிஞ்சு போயிடும், அற்பமானது, ஏமாற்றக்கூடியது, செய்தாவுனை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அறைகூவல் விடுகின்றான். அவன் இழிவான மன இச்சையை பின்பற்றுகின்றான். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அவனுக்கு என்ன தெரியுமா செய்வான்? அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்வான்? எல்லாத்தையும் கொடுத்துருவோம் போடா. இவனுக்கு உதாரணம் நாயை போன்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். உனக்கு அதானே வேணும், நீ எதை எதிர்பார்த்தாய் இந்த உலகத்தில்? என்னுடைய அருளை நீ எதிர்பார்த்தாயா? நீ தடுமாறி விட்டாய். மார்கன்னா உனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, சொர்க்கன்னா உனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, நரகம் என்றால் என்ன என்று தெரிந்தது, நான் யார் என்று புரிந்தது, இந்த வாழ்க்கை என்ன என்பது புரிந்தது. ஆனால் நீ எதை தேர்ந்தெடுத்தாய்? உன் உள்ளத்தில் நீ யாரை குடியமர்த்தினாய்? நீ எதை பற்றி பிடித்துக் கொண்டாய்? இந்த அற்ப சுகத்தையா நீ பற்றி பிடித்துக் கொண்டாய்?
உனக்கு உதாரணம் நாயை போன்றது என்று அல்லாஹ் சொல்லி என்ன செய்யறான், நீ விரட்டினாலும் விரட்டாவிட்டாலும் நீ நாக்கை தொங்க விட்டுக் கொள்வாய் என்று அல்லாஹ் ஒருத்தன் கொடுத்துட்டான்னு வைங்க, எவ்வளவு நாளைக்கு இந்த வாழ்க்கை? அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமை வாழ்க்கை என்பது உண்மை, உண்மையிலும் உண்மை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த உலகத்தில் அல்லாஹுடைய அருள் இல்லாமல் ஒருவனுக்கு அவன் நினைக்கக்கூடிய பொருள் உனக்கு கிடைப்பது என்பது அவனுக்கு பாக்கியம் அல்ல. அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யணும், மீள வேண்டும். அதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறை, என்ன நீ பற்றி பிடிச்சிக்க, என் சிந்தனையிலே என்னையே யோசிச்சுக்கிட்டு, அப்போ நான் என்ன செய்வேன், என் பால் வரக்கூடிய வழியை காட்டுவேன். இந்த உலகத்தில் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தரம் பார்த்தானே சொல்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் போயிடவன ரோட்டில் தெரு தெருவாக பிச்சை எடுத்துக்கிட்டா தெரிய போகிறான். அல்லாஹ் ரஹ்மான் தானே, அல்லாஹ் வஹாப் தானே, அல்லாஹ் வாரி வழங்குறவன் தானே. அல்லாஹ் அதற்கு ஒரு உனக்கு நான் நிர்ணயித்த வாழ்க்கை நான் உனக்கு தரம் பாங்கிறான். அதை நம்பிக்கொண்டு அல்லாஹ்வை பற்றி பிடித்து கொண்டு ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மிகப்பெரிய ஒரு ஈடேற்றத்தை தரும் என்று சொல்லி தடுமாறாமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே பயணம் செய்வோம், சோன பாக்கியத்தை பெறுவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிருதவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்